அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்தடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டு வந்தடைந்தது. கர்நாடக கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டு இன்று காலை 5 மணி அளவில் வந்து சேர்ந்தது. கேரளா, வயநாடு மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து பாதுகாப்பு நலன் கருதி கடந்த 1ஆம் தேதி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடியாக திறந்துவிடப்பட்டது. இந்த நீர் காவிரி ஆற்றின் வழியாக தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டு பகுதியில் இன்று காலை வந்தடைந்தது. வழக்கமாக கபினியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 24 மணி நேரத்தில் பிலிகுண்டு வந்து அடையும். ஆனால் காவிரி ஆறு பல மாதங்களாக வறண்டு கிடப்பதால் மணல் பரப்பில் அதிக நீர் உறிஞ்சப்பட்டு பள்ளங்கள் நிரம்பி 3 நாட்களுக்கு பிறகு தாமதமாக இன்று காலை வந்தடைந்துள்ளது. இந்த தண்ணீரானது இன்று காலை 5 மணி நிலவரப்படி 1000 கனஅடியாகவும் தற்போது படிப்படியாக அதிகரித்து காலை 6 மணி நிலவரப்படி 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீரானது தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வரும் என மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் இந்த தண்ணீர் மேட்டூர் இன்று மாலைக்குள் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.